இந்தியாவிலேயே ரேஷன் பொருள் விநியோகத்தில் பலமான கட்டமைப்பை பெற்றிருப்பது தமிழகம்தான். இதற்கு காரணம் யார்? அங்கு பணிபுரியும் ஊழியர்கள். அந்த ஊழியர்களின் குறைகளை கேட்கக்கூட இந்த ஸ்டாலின் அரசு மனமின்றி இருக்கிறது. 45,000த்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களின் குறைகளை கேட்க 2 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்பட வேண்டிய பணியாளர் குறை கேட்பு கூட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளன. மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமை நடைபெற வேண்டிய இக்கூட்டங்கள் ஊழியர்களின் விடுமுறை நாளில் நடத்தப்பட்டுள்ளதாகவும், சில சமயம் கூட்டம் நடத்தாமலேயே நடந்ததாக பொய்யாக பதிவு செய்து தனிப்பட்ட மனுக்களை அதிகாரிகள் சந்தித்து வாங்கியதாக கணக்கு காட்டப்படுவதாகவும் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் ஊழியர்களின் குறைகள் தீர்க்கப்படாமல் அவல நிலை தொடர்கிறது. ரேஷன் கடைகளில் சர்வர் பாதிப்பு, பொருள் விநியோக தட்டுப்பாடு, பணிச்சுமை உள்ளிட்ட பிரச்சனைகள் தலைவிரித்தாடுகின்றன. ஆனால் உயரதிகாரிகள் இவற்றை கண்டுகொள்வதில்லை. குறை கேட்பு கூட்டங்களை முறையாக நடத்தி ஊழியர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய அவசியத்தை அரசு உணரவில்லை. கூட்டுறவு உயர்வு என்ற விளம்பர வார்த்தைகளுக்கு மாறாக ஊழியர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு கூட்டுறவு சங்கங்கள் நிர்வாக அவலத்தில் சிக்கி தவிக்கின்றன.